ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மினி பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நான் கையில எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரியான பாட்டில் சீக்வென்ஸ் வாங்கும்போது அந்த சீக்வென்ஸை இந்த பாட்டிலில் வச்சு தருவாங்க. அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி பாட்டில்ஸ் தனியாகவே சேல் பண்ணுறாங்க. அது நம்ம வாங்கிட்டு இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக ரெட் கலர்லையும் கிரீன் கலர்லையும் கலர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பலாம் தேவைப்படாது. சும்மா கொஞ்சம் மட்டும் தான் இந்த பேப்பர் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் நான் இந்த ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு 3 அல்லது 4 ஃப்ளவர் வேணும். அது நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் வயர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அலுமினியம் வயரோட ஒரு சைடில் மட்டும் ஒரு சிசரோ அல்லது நோஸ் பிளேயரோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹூக் மாதிரி நான் இதை வளைச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேப்பரை ஃப்ளவர் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த வயரில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெட் கலரில் இருந்த அலுமினியம் வயர். அதனால இதில் நான் என்கிட்ட இருந்த ஃப்ளோரல் டேப் எடுத்து இந்த அலுமினியம் வயர் ஃபுல்லாகவே நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஃப்ளோரல் டேப்க்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் வயரில் ஸ்டிக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா அதில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஐடியா தான். ஃப்ளோரல் டேப் இல்லைன்னா அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதில் ஃபுல்லாகவே டேப் சுற்றினதுக்கப்புறம் ஒரு நோஸ் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் வயரை நான் ரோல் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ரோல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பால்குள்ளே வைக்கிற அளவுக்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ கிரீன் கலர் பேப்பரை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் வயருக்கு மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த லீஃப் ஸ்டிக் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். 2 அல்லது 3, 4 கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட கிராஃப்ட் சைஸை பார்த்துட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி இதை இந்த அலுமினியம் வயரில் ஸ்டிக் பண்ண பிறகு இந்த அலுமினியம் வயர் ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரோல் பண்ணி வச்சிருக்கிற இந்த அலுமினியம் வயருக்கு பேக் சைடில் நானோ டேப் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக டபுள் சைடட் டேப் இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்து அதில் நியூ இயர் பிளெஸிங்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு இது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜம்ப்ரிங் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் ரோல் நான் இதுக்குள்ளக்க வைக்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சீக்வென்ஸோ இல்லை கிளிட்டர்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் பற்றின ஏதாவது டவுட்ஸ் அல்லது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.